என்னப்பா இங்கே உடச்சி போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி 6 வோல்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி. ஓகே, 6 வோல்ட்டு 4.5 mAh இருக்கக்கூடிய ஒரு லெட் ஆசிட் பேட்டரி ஆல்ரெடி வந்து வெடிச்சிருந்துச்சு. ஸோ என்ன தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து தனித்தனி பார்ட்ஸாக எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம விஷுவலாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு சில என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் டெர்மினல், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கேப்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உள்ளே ஃபில் பண்ணி, அதாவது டிஎம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு ஆக்சுவலாக இதில் பார்த்தோம்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம டிஎம் வாட்டர் வந்து ஃபில்லர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த டிஎம் வாட்டர் வந்து சக் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த காட்டன், அந்த பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வெடிச்சிருந்தது, என்ன காரணம்னு சொல்லி தெரில. பட் எல்லாம் துரு பிடிச்சி போய் அந்த இருக்குது எலக்ட்ரோட்ஸ்லாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதில் 3 டிவைடராக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செல்லு. அண்ட் இந்த பக்கம் இங்கே ஒரு சீட் உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு செல்லு அண்ட் இது ஒரு செல்லு. 1 2 3 செல்லாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3 டிவைடர், அதுக்கு தான் வந்து 3 கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ 3லையும் தண்ணி ஊற்றுற மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா தனியாக செல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வேறு என்ன சொல்கிறது இதில்? ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டெர்மினலுக்கு நெகட்டிவ் டெர்மினல் சீரியஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸை வந்து சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸை நான் வந்து எடுக்கிறேன் வெளியில். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தோம்னா ஸோ உரிக்க ஒரு மாதிரி காட்டன் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக டிஷ்யூ பேப்பரை நம்ம வந்து மடித்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ செல்ஸ் தான் லைக் இந்த மாதிரி இருக்குது, புரியுதா உங்களுக்கு? தனி செல்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே வச்சு மொத்தமாக வந்து எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், லெட் ஆசிட் பேட்டரியில் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். ஓகே, ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு போட்டிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.